வேதம் அப்படிதான் சொல்லுது, எல்லா நாவுகளும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும், எல்லா முழங்கால்களும் முடங்கும் இல்லையா? அந்த உணர்வு, அந்த ஜெபத்தோடு அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் கட்டுவது எதுவோ அது கட்டப்படும், நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது கட்டவிழ்க்கப்படும். எந்த பில்லி சூனியம், மந்திரம், எதிரிகள், வியாதிகள், நான் சொல்றேன், இவைகள் எல்லாவற்றையும் உடைத்து வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பலத்த ஆயுதம் என்னன்னா அவருடைய நாமம். The name of Jesus is a strong tower. அந்த இயேசுவின் நாமம் பலத்த துருகம். அந்த துருகத்திற்குள்ள நீங்க ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பார். இன்னைக்கு நீங்க அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபித்து பாருங்க. உங்களுக்கு முன்மாடி இருக்க எரிகோ மதில்கள் இடிந்து விழும். நீங்க அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க. பலகாலமாக தடைகளா இருக்க காரியங்களை கர்த்தர் தடைகள் உடைக்கும்படி அந்த நாமம் உங்களுக்காக செயல்படும். பிசாசுகள் கட்டப்படும், பில்லி சூனிய மந்திரங்கள் ஒடிந்து விழும். அல்லேலூயா. வியாதிகள் குணமாகும் இயேசு என்னும் நாமத்தினால். முதல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொள்வோம் என்றால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா இயேசு என்னும் நாமம்.